வணக்கம் சார். எந்த ஏரியா சார் இது? சார் இது வந்து ஈரோடு மாவட்டம். சரிங்க. கொடுமுடி தாலுக்கா சிவகரி பக்கத்தில் உள்ள தொப்பாளையம்ங்கிற கிராமங்க. சரிங்க சார். என்னோட பேர் செந்தில்குமார். சரிங்க சார். நம்ம காட்டில் இப்போ குச்சிக்கிழங்கு அறுவடை பண்ணி இன்னைக்கு குச்சி பிடிங்கிட்டு இருக்காங்க சார். பண்ணியிருக்காங்க. ஆமாங்க சார். எத்தனை ஏக்கராங்க சார் இது? இது மொத்தம் 1.7 ஏக்கர் குச்சிக்கிழங்கு. 1.7 ஏக்கராங்களா? சரிங்க சார். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாதி காட்டில் வந்து குச்சிக்கிழங்கு போட்டிருந்தாங்க. சரிங்க சார். அது பாதி காட்டில் சோளத்தட்டு போட்டிருந்தோம். சரிங்க. போன வருஷங்க. சரி. அதே காட்டில் அந்த 2 சோளத்தட்டு காடும் இந்த குச்சிக்கிழங்கு காட்டிலையும் குச்சிக்கிழங்கு மறுபடியும் போட்டிருக்கிறோம். சரிங்க சார். போன தடவை குச்சிக்கிழங்கு போட்டிருந்த 3 வயலில் இந்த தடவை மறுபடியும் குச்சிக்கிழங்கு தான் போட்டிருக்கிறோம். சரிங்க. ரிசல்ட்டும் நல்லா தான் இருக்குதுங்க. சரிங்க சார். இந்த பிள்ளை இப்போது 1.7 ஏக்கராக்கு நம்ம நெட்சர்ப் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறீங்களா சார்? ஆமாங்க சார். ஓகேங்க சார். எத்தனை மாதத்துலேருந்து சார் யூஸ் பண்ணீங்க? சார் இது ஆரம்பத்தில் கொஞ்சம் நான் இதை ஃபஸ்ட்டு எடுக்கல. சரிங்க. ஒரு 2 மாதம் 2.5 மாதம் கிட்ட மேலே ஆயிடுச்சுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் தான் செடியெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருந்தது. முருளி பாஞ்சிட்டு செடி வந்து சரியாக வளரல. சரிங்க. வளர்ச்சி இல்லாதனால அப்புறம் அம்மங்கோயிலில் சண்முகன்கிட்ட கேட்டேன். சரிங்க சார் சொன்னேன். அப்புறம் நெட்சர் பூரா பயன்படுத்தி பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரிங்க சார். அப்புறம் அதை வாங்கி அந்த ஸ்ப்ரே பண்ணாங்க. அந்த ஸ்டிம் ரிச்சுன்னு இந்த ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஸ்டிம் ரிச்சும் டைனேட்டனும் ஸ்ப்ரே பண்ணாங்க. சரிங்க சார். இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டைம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமே செடி பார்த்திங்கன்னா நல்லா மடலாக தளைஞ்சு வந்துருச்சு. ஓகேங்க. இலையெல்லாம் நல்லா விரிச்சிட்டு நல்லா ஸ்டிஃபாக தளைஞ்சு வந்ததுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பரவாயில்லன்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு கண்டிப்பாங்க. அடுத்த உரங்களை என்னென்ன இருக்குது எல்லாமே கொடுக்குறதுக்கு என்னென்ன இருக்குன்ட்டு மடிய கேட்டதுக்கப்புறம் சரிங்க சார். அதுக்கப்புறம் சொன்னாங்க நோய் தடுப்பான் ராப்பப்பு. சரிங்க. பூச்சி விரட்டு இன்டாக்ட். ஓகேங்க. இதெல்லாம் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னாங்க. அப்புறம் என்பிகே ஷெட்டு இதெல்லாம் ஓகே. அப்படியே கண்டினியூவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபஸ்ட்டு வளர்ச்சிக்கு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ரிசல்ட் பார்த்து அப்படியே கண்டினியூவாக எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே சார். ஆக்சுவலாக நான் இது இப்போ இந்த வளர்ச்சி இருக்குன்னு பார்த்துட்டு தான் முன்னாடி இருந்து எல்லாமே பயன்படுத்திருக்கலாம். விதை நிறுத்தி பண்ணி கூட பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாங்க சார். என்னோட கருத்து கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. சரிங்க சார். நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கிறது கேள்விப்பட்டேங்க சார். இருந்தாலும் நீங்கள் அந்த பஞ்சகாவிய ஜீவனாம்சம்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கிறத பார்த்துட்டு தான் நாங்கள் சரி நெட்சர்ப் பொருளை பற்றி சொல்லங்காட்டி நீங்கள் ஆர்வமாக வாங்கினே சண்முகன்னு சொன்னாருங்க. ஆரம்பத்தில் ஒரு 2 மாதம் வந்து அந்த ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் தயார் பண்ணி சரிங்க விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு டைம் அமிர்த கரைசல் 2 டைம் அமிர்த கரைசல் விட்டுருந்தோம். ஒரு டைம் ஜீவாமிர்தம் விட்டுருந்தேன். சரிங்க. இந்த 2 மாதத்துலைங்க. சரிங்க. அந்த பூச்சி தாக்குதல் அந்த நோய் தாக்குதல் வைரஸ் தாக்குதல்லேருந்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதை ஸ்ப்ரே பண்ணுறது பஞ்சகாவியாவை கரெக்டான முறையில் பக்குவமாக எடுத்து திருப்பி அதை ஸ்ப்ரே பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருக்கணும். நம்ம அதை கரெக்டாக டெய்லியும் கலக்கி விடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியலைங்க. டைம் சேலஞ்சாக இருந்ததுனால நீங்கள் அதை பண்ண முடியும். அதோட கான்செப்ட் தான் இதுலயும் சொல்றாங்க. கண்டிப்பா. பட் அதை முறையை பயன்படுத்த முடியல நம்மளால. இருக்கிற வேலைகளுக்கு மத்தியில் இதை செய்யறதுங்கிறது கொஞ்சம் சாதாரணமாக காரியமா இல்லை. கொஞ்சம் சிரமமா இருந்தனால அப்புறம் அதுக்கப்புறம் இது பாக்கெட்ல வாங்கி அப்படி இப்படி யூஸ் பண்றவங்கனால கண்டிப்பா இது ஈஸியா இருக்குன்ட்டு இதை அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சார். உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது யாருங்க சார்? எனக்கு அறிமுகப்படுத்துறது இப்போ அம்மங்கோயிலில் எலக்ட்ரிக்கல் வச்சுருக்காங்க சண்முகனாங்களா? வாங்க. வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. சொல்லுங்கண்ணா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்படி அண்ணாவுக்கு சாருக்கு அறிமுகப்படுத்துனீங்க? அதாவது இது நான் எலக்ட்ரிக்கல் வச்சுருக்கிறேங்க அம்மன் கோயிலில். சரிங்க. என்னுடைய தோட்டத்தில் கடந்த வருடம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொருளத்தை நான் யூஸ் பண்ணி நல்லா திருப்தியாக இருந்தது. அருமையான விளைச்சல் இருந்தது. சரிங்க. என்ன கிராப்பு கொடுத்தீங்க நீங்கள்? நான் ஃபஸ்ட்டு வந்து நெல் கொடுத்தேனுங்க. சரிங்க. 5060 நெல்லுக்கு நட்டுருந்தேன். அந்த நெல் கொடுத்துருந்தேன். நல்ல ரிசல்ட்னு வச்சுங்களேன். சரிங்க. அந்த நெல் அரிசி சாப்பாடு தான் நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சந்தோஷங்க. மறக்க இதை வந்து நம்ம அடுத்தலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு அவர் செந்தில் சார் அவருக்கு கொடுத்தோம். சரிங்க. அவங்க கடந்த இந்த 1 வருஷமாக நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அதிக பேருக்கு இதை வந்து சொல்லிக்கிறீங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷங்கண்ணா. சார் இப்போ வந்து நீங்கள் நம்ம நெட்சர்ப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய டிஃப்ரெண்ட் அதாவது மண்ணோட தன்மை உங்களுக்கு ஈல்டு எப்படி இருக்குது அல்லது கெமிக்கலோட இது லாபகரமாக இருக்கா? போன வருஷம் வரைக்கும் வந்தீங்கன்னா கெமிக்கல் உரம் தான் போட்டிருந்தேன். சரிங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே கெமிக்கல் பண்ணிட்டு இருந்தால் நாளைக்கு மண்ணும் மலடாயிரும், நம்மளும் அந்த கண்டிஷனுக்கு போயிடுவோம். அது உடம்புக்கு நல்லதில்லைங்கிறதுனால இப்போ ஆர்கானிக்காக பண்ணணுன்ட்டு
அந்த பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் பண்ணாங்க. சரிங்க சார். இப்போ அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி நெட்சர்ஃப் உரங்களை பயன்படுத்தினேன். நெட்சர்ஃப் உரத்தில் பர்டிகுலராக நெட்சர்ஃப் உரத்தில் இந்த ஷெட்டுன்னு ஆமாங்க சார், சாயில் ஹெல்த் என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி. ஆமாங்க சார். இதை விட்டோன்னே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் கரைச்சி விட்டாங்க. சரிங்க. ட்ரிப்பில் அந்த ஒரு ட்ரிப்புக்கு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா சரிங்க, ஃபுல்லாக பொறுப்புன்னு ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பொறுப்புன்னு மண் அவ்வளோ பொலப்பொலப்பாக ஆயிருது. பொலவலப்பாயிருது. நல்ல காத்தோட்டமாக மண்ணுக்கு வேர் வளர்ச்சிக்கு காத்தோட்டமாக ஆயிருதுங்க. கண்டிப்பாங்க. நல்ல வேர் வளர்ச்சிக்கு உதவுதுங்க. ஓகே ஓகே சார். ஓகே, நான் பயன்படுத்தின விதத்தில் இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க சார், நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த வளர்ச்சி ஊக்கி இந்த ஸ்டெம் வச்சு நல்ல இலைகள் நல்லா விரிச்சு நல்ல பெருசா நல்லா அகலமா வரனால ஒளிச்சேர்க்கை அதிகமாக பண்ணி இதனோட ஸ்டார்ச் தயாரிக்கிறதுக்கு நல்லா நல்ல ஒரு ஊக்கியா இருக்குங்க. இருக்கு. ஆமாங்க, ஆமாங்க சார். அதனால இந்த ரெண்டையும் பார்க்கும்போது இது எல்லாமே செடியில் நல்லாமே வேலை செய்யுதுங்கும் போது கண்டிப்பாங்க டைம் எல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி பயன்படுத்தினாங்க. கண்டிப்பாங்க. போன வருஷம் ஒரு இதில் பாதி காட்டில் வந்து குச்சிக்கிழங்கு போட்டு. சரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 டன்னு குச்சிக்கிழங்கு ஆச்சுங்க. ஓகே ஓகேங்க சார். அது குறைவாக தெரிஞ்சது சொல்கிறாங்க. ஓகே. அப்புறம் வெயிட் போட்டு பார்த்துட்டு என்னங்கிறது இதே மாதிரி இதே இதில் நம்ம யூஸ் பண்ணலாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கோட சைஸு உங்களுக்கு திருப்தியாக இருக்குது. நல்லா நீளமாகவும் வந்திருக்குங்க. வெயிட் வந்துருக்கு. ஒரு கிழங்கு உடஞ்சி வச்சுங்க. உடஞ்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாகவும் வந்திருக்குங்க. வேரோட்டம் நல்லா போயிருக்கு. கிழங்கு நல்லா ஊக்கமாக இருக்குங்க. கத்திரிக்கெல்லாம் அரைச்சி முடிச்சாச்சு. அந்த காடு கத்திரிக்காய் அரைச்சி அதே சமயத்தில் வண்டி வந்துச்சுன்னா 18 டன்னு ரெடி 4 மணிக்கெல்லாம். ஓகேங்க சார், ரொம்ப சந்தோஷங்க சார். நீங்கள் தொடர்ந்து அடுத்த கிராப்புக்கு யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாங்க சார். மற்றவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம ஏன்னா நல்ல விஷயத்த சொல்ல போகிறோம். கண்டிப்பாங்க. நம்ம தோட்டத்துக்கு வந்து குச்சிக்கிழங்கு பார்த்து விலை பேசின புரோக்கர் முதற்கொண்டு சரிங்க, நம்ம குச்சிக்கிழங்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு அடுக்கு பயன்படுத்துறதுக்கு வேணும், எனக்கு எப்படி எங்கே வாங்குறது எங்கே எடுக்கிறது ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓ, குச்சிக்கிழங்கு ப்ரோக்ராம் கேட்டிருக்காருங்க. ஆர்வமாக கேட்டு போனார். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். முதற்கொண்டு ஓகே, நம்ம இந்த குச்சிக்கிழங்கு ஓகேங்க சார், ரொம்ப சந்தோஷங்க சார். தொடர்ந்து நெட்சர் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுங்க சார். சரிங்க சார். இது மூலிமா மற்ற விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அதாவது இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க. இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது மண் வளமாகும், நமக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக. இயற்கை விவசாயம் பண்ணணும்னாலும் எல்லாமே இயற்கை விவசாயத்தில் எல்லா இடுபொருளையும் இயற்கைன்னு நம்பி பண்ணிட முடியாது. கண்டிப்பாக. இந்த கம்பெனி உரத்தை நெட்சர்ஃப் கம்பெனி உரத்தை நல்ல முறையாக பயன்படுத்தலாம், நம்பி பயன்படுத்தலாம். ஓகே ஓகே சார். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஓகேங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் சரிங்க, இந்த ஹெல்த் கேர் பர்சனல் கேர் ப்ராடக்ட்லாம் கூட நிறைய சொன்னாங்க. சரிங்க சார். இதனோட யூஸும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க சார். தொடர்ந்து மற்றவங்க வந்து இந்த நெட்சர்ஃப் உரத்தை பயன்படுத்தலாங்கிறது என்னோட கருத்துங்க சார். ஓகேங்க சார். எல்லாருமே தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ஓகே.